வெல்கம் டு ரூபிமா சமையல். இந்த வீடியோவில் 1 kg சிக்கன் பிரியாணி சீரக சம்பா ரைஸில் திண்டுக்கல் ஸ்டைலில் எப்படி சிம்பிளாக செய்யறதுன்னு பார்க்கலாம். மீடியம் சைஸில் 3 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம். 1 கை புதினா, ஒரு அரை கை கொத்தமல்லி, ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு லெமன் எடுத்து வச்சிருக்கிறோம். நல்லா மெலிசாக கட் பண்ண மீடியம் சைஸ் தக்காளி 3, 1 கை சின்ன வெங்காயம் திருதிரியாக அரைச்சி வச்சிருக்கிறோம். 5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கிலோ சீரக சம்பா ரைஸு, 1 கிலோ சிக்கன். வாசனை பொருட்கள் பார்த்தீங்கன்னா 8 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 ஜாதி பத்திரி, 1 ஸ்டார் பூ, 2 பட்டை, ஒரு 4 இலை. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கூடவே 200 மில்லி குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வாசனை பொருட்களை போட்டுடலாம். 1 நிமிஷம் பொறுத்து புதினா அதில் போட்டுடலாம். புதினா நல்லா வதங்கணும். நம்ம எடுத்து வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியை போட்டுடலாம். தக்காளி வதங்கின பிறகு அந்த எண்ணெயிலேயே ஒரு அரை டீஸ்பூன் ரெட் சில்லி, அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பித்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். ராஸ்மெல்லாம் போகணும். நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விடணும். அதுலேயும் அந்த ராஸ்மெல்லாம் போகணும். அடுத்து நம்ம இந்த பிரியாணிக்காக அரைச்சி வச்சிருக்கிற ஸ்பெஷல் பிரியாணி மசாலாவை 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு 100 மில்லி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 5 பச்சை மிளகாய், ஒரு அரை கைப்பிடி நிறைய கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கிலோ சிக்கனை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலாவோட கலந்து விடலாம். இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோ குக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணியை இதில் ஊற்றிடலாம். 1 பங்கு அரிசிக்கு 1.25 பங்கு தண்ணி ஊற்றணும். எந்த பாத்திரத்தில் அரிசி அளக்கிறோமோ அதே பாத்திரத்தில் தண்ணி அளந்து ஊற்றிக்கணும். சீரக சம்பா அரிசிக்கு 1 பங்கு அரிசிக்கு 1.25 பங்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடணும். கொதி வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கிலோ சீரக சம்பா அரிசியை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு லெமனை கட் பண்ணி புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம புளிப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொதி வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் மீடியமில் குக் ஆன பிறகு நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ தண்ணிலாம் வடிஞ்சிருக்கும். இப்போ நம்ம கரண்டியில் லேசாக கிளறி விட்டுட்டு நம்ம லெவல் பண்ணி விட்டுடலாம். கரண்டி அரைச்சி லெவல் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போது பிரியாணியை தம் போட்டுடலாம். அடுப்பில் ஒரு தோசைகள் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு மூடி போட்டுடலாம். மேலே ஒரு சின்ன வெயிட் வச்சுட்டு தோசைகள் நல்லா சூடாகிற வரைக்கும் ஸ்டவ் ஹையில் வச்சிடலாம். தோசைகள் நல்லா சூடான பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். 10 நிமிஷம் பொறுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு சூப்பராக 1 kg சீரக சம்பா பிரியாணி திண்டுக்கல் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.